வணக்கம். எங்களுடைய ரிசர்ச் டீம் வெளிநாட்டிலிருந்து ஒரு சில காகிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள். சென்சேஷனல் டாக்குமெண்ட்ஸ். சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரின் குடும்பத்துடைய இது போன்ற டாக்குமெண்ட்ஸ் இதற்கு முன்பு நீங்க எப்பவுமே பார்த்திருக்க முடியாது. ஹேமந்த பிஸ்வ சர்மா, அசாமின் சீஃப் மினிஸ்டர், சிட்டிங் சீஃப் மினிஸ்டரின் மனைவியின் பாஸ்போர்ட். ஒரு பாஸ்போர்ட் அல்ல, 2 பாஸ்போர்ட் அல்ல, 3 பாஸ்போர்ட். இந்த 3 பாஸ்போர்ட்டுக்கு மேல இந்தியன் பாஸ்போர்ட் எத்தனை வைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த எக்ஸ்போஷரை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். ஹேமந்த பிஸ்வ சர்மா ஹிந்து முஸ்லிம் என்கிற வார்த்தையை வைத்து தான் அவருடைய ஒட்டுமொத்த அரசியலே நடந்து வருகிறது. அதாவது ஹிந்து முஸ்லிம் தான் அவர்களுடைய அரசியலின் மைய புள்ளி என்று நீங்க பார்க்கலாம். மியாக்களை பாகிஸ்தானுக்கு விரட்டி விடுங்கள், பங்களாதேஷுக்கு விரட்டி விடுங்கள். பிஜேபியின் ஒரு மிக ஹேட்ஃபுல்லான ஒரு சீஃப் மினிஸ்டர் யார் என்றால் அது ஹேமந்த பிஸ்வ சர்மா மட்டும்தான் இருக்கணும். அமித்ஷாவின் தத்தெடுத்த மகனாகவும் ஏராளமானவர்கள் பார்த்து வருகிறார்கள். அப்போ அவருடைய மனைவி அமித்ஷாவின் மருமகள். என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதத்திற்குள் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு படத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். திருடா திருடி, ஹிந்தியில் பண்டி பப்லி. அப்போ அந்த திருடா திருடி, அந்த பண்டி பப்லி நாட்டை விட்டு ஓட போறார்களா? அந்த கேள்வியுடன் இந்த பதிவிற்குள் நீங்க போனீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இந்த தேர்தலில் அவர்களுக்கு தோல்வி கிடைத்த அடுத்த நிமிடமே இந்த நாட்டை விட்டு ஓடி போவார்கள். அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய், 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி கிடையாது, 50,000 கோடிக்கும் மேல அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த சொத்து எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் எடுத்து காட்ட போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இன்னொரு பக்கம், இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். அதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கி வருகிறார்கள். அதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோட் இருக்கிறது, அதை நீங்க பயன்படுத்தலாம். ஸ்ரீமான் ஹேமந்த பிஸ்வ சர்மாவின் மனைவி, அவர் கையில் இருக்கக்கூடிய இந்த 3 பாஸ்போர்ட், மற்ற லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதை பற்றி பேசுவதற்கு முன்பு இந்த பண்டி பப்லி, திருடா திருடி, இந்த கப்பலுடைய அலிகேஷன் பட்டியல் நீண்ட பட்டியல். லேண்ட் கிராபிங், கோவிலுடைய டொனேஷன்ஸ்களை திருடுவது, இந்த நபர்கள் அரசாங்கத்துடைய சப்சிடியை கூட ஏப்பம் விடுவது, சிட் ஃபண்ட்ஸ்ல நடந்த ஏராளமான குளறுபடிகள் அனைத்துமே இந்த 2 கணவர் மனைவி மீது இருக்கிறது, இந்த அலிகேஷன் இருக்கு. ஆனால் நான் இன்னைக்கு காட்டக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ்களை கொஞ்சம் பாருங்கள். இந்த பெண்ணுடைய பெயர் ரிங்கி புயா சர்மா. ரிங்கி புயா சர்மா is the wife of sitting chief minister of Assam, ஹேமந்த் பிஸ்வ சர்மா. இந்த முதல் டாக்குமெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, ரிங்கி சர்மாவிற்கு கிடைத்த கோல்டன் கார்டு ஃப்ரம் UAE. முஸ்லிம் வார்த்தையை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர், முஸ்லிம் நாட்டில் அவருடைய மனைவிக்கு பாஸ்போர்ட் இருக்கிறது, அதுவும் கோல்டன் பாஸ்போர்ட் இருக்கிறது. இந்த பாஸ்போர்ட்டை உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்க்கிறீர்கள். ரிங்கி புயா சர்மா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அபுதாபி. ரிலீஸ், அதாவது இந்த பாஸ்போர்ட் இஷ்யூவான தேதி 14 மார்ச் 2022 ஆண்டு. முடிய போகக்கூடிய தேதி 13 மார்ச் 2027. That means this particular passport is in live. இப்போ லைவ்ல இருக்கக்கூடிய கரண்ட் பாஸ்போர்ட், எக்ஸ்பயர் ஆன பாஸ்போர்ட் கிடையாது, இது கரண்ட் பாஸ்போர்ட். ஓகே, now I'll show you another passport. This is Arab Republic of Egypt. இந்த பாஸ்போர்ட்டும் லைவ்ல இருக்கு. இந்த பாஸ்போர்ட்டை இஷ்யூ செய்த தேதி 13 பிப்ரவரி 2022, எக்ஸ்பயர் ஆகக்கூடிய தேதி 12 பிப்ரவரி 2029. Again, the name is Rinki Bhuya Sharma. I'll show you the third passport now.
என் கையில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது பாஸ்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா ஆன்டிகுவா பார்புரா ஒரு நாடு இருக்கு. ஆன்டிகுவா பார்புரா என்கிற இந்த நாட்டில் இந்த பெண் இருக்கு. மூன்றாவது பாஸ்போர்ட் இருக்கு. இந்த பாஸ்போர்ட்டுடைய இஷ்யூ டேட் வாஸ் 26th of August 2021 and expire 25th of August 2031. Now Reniki Bhuya Sharma, does she have Indian passport? முதல் கேள்வி. அப்படி இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால் எப்படி ஒரு பெண்ணிடம் 3 வெளிநாட்டு பாஸ்போர்ட் இருக்கு? Does our Home Minister Amit Shah know about this? அவர் இந்த 3 பாஸ்போர்ட்களை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாரா? SIT நடத்துவாரா? இட்ஸ் a serious concern. அதுவும் Assam is a bordering state and a chief minister of that state's wife is holding 3 documents. சரி, இப்போ இந்த இடத்துல இன்னொரு சில விஷயங்களை நான் உங்களை எடுத்து காட்டுகிறேன். தொடக்கத்திலே கூறியபடி ஹேமந்த பிஸ்வ சர்மாவை அமித்ஷா தத்தெடுத்த முறையில் நடத்தி வருவார். அதாவது அவருடைய மகன் ஜெயஷா அளவுக்கு பாசத்தை தெளிக்கவில்லை என்றால் கூட அதை விட ஒரு துளி குறைவாக பாசத்தை அவர் மீது தெளிக்கிறார். காரணம் அவர் கக்கக்கூடிய விஷம். அப்போ அவருடைய மருமகள் ரெனிகி புயா சர்மா அவர் கையில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் ஈஜிப்ட், அபுதாபி, ஆன்டிகுவா பார்புரா இந்த 3 டாக்குமெண்ட்ஸ்களை பற்றி will there be any investigation? SIT போடப்படுமா? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போடப்படுமா? தெரியாது. Anyways, now this is not a very important thing as per few people. Then I'll show you some more. உங்களோட டிவி ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கக்கூடிய அடுத்த காகிதத்தை பாருங்கள். துபாயில ரெஜிஸ்டர் ஆன லேண்ட் டீட் டாக்குமெண்ட்ஸ் இது. லேண்ட் டீட் டாக்குமெண்ட்ஸ்ல தெளிவாக எழுதியிருக்கிறது ஹோட்டல் ரூம் அல் பஷ்ரா சவுத் 4th பிளாட் நம்பர் 397 முனிசிபாலிட்டி நம்பரும் அங்க இருக்கு 6811-269 பில்டிங் நம்பர் 1 ப்ராப்பர்ட்டி நம்பர் 224 ஃப்ளோர் நம்பர் 2 பார்க்கிங் everything is there. So this lady is holding this document, this property. அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருடைய பேர் M Group ரெனிகி புயா சர்மா, அவருடைய பேர்ல இது இருக்கு. ஓகே, now I'll show you another property document. This is also in Dubai. துபாயில இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது ப்ராப்பர்ட்டி அல் பஷ்ரா சவுத் ஃப்ளோர். இதுல இருக்கக்கூடிய அடுத்த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, நம்பர், பார்க்கிங் நம்பர் எல்லாமே. And I will also show all these documents as a PDF in my description. You can go and check. சரி, now இது என்ன சார், வெளிநாட்டில் போய் சொத்து வாங்குறதுல என்ன தப்பு? பணம் இருக்கு, வாங்குறாங்க, வச்சிருக்காங்க. டெஃபினெட்லி ஐ அக்ரி வித் யூ. ஆனால் ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அவர்கள் தேர்தலில் களமிறங்கும் போது ஒரு எஃபிடவிட்டை சப்மிட் செய்யணும். கணவர் போட்டியில் கலந்து கொள்றாருன்னா, எலெக்ஷனில் கலந்து கொள்றாருன்னா, அவருடைய மனைவியோடைய சொத்து பத்திரங்கள், சொத்து டாக்குமெண்ட்ஸ், அதையும் அந்த விவரத்தை கொடுக்கணும். எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, எத்தனை இடத்துங்களில் உங்களுக்கு சொத்துக்கள் இருக்குது, ஃப்ளாட் இருக்குது, கார் எத்தனை வச்சுருக்கீங்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய கடன் என்ன, எல்லாமே ஒரு எஃபிடவிட் வழியாக கொடுக்கணும். Now I'll show you Mr. Hemanta Biswa Sharma's affidavit on your screen. This is what Hemanta Biswa Sharma தேர்தல் ஆணையத்திற்கு எஃபிடவிட்டாக சப்மிட் செய்த அந்த காகிதங்கள். இந்த காகிதங்களில் எங்கேயுமே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டிய இந்த சொத்து விவரங்கள் கிடையாது. இதை தாண்டி அவருடைய மனைவி எந்த நாட்டை சார்ந்த பெண்மணி? She is an Indian or is she from Egypt? Is she from Antigua or is she from UAE? Which country she belongs to? இத அரசாங்கம் சரி பார்க்குமா? இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா? இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆஸ் பர் இந்தியன் லா டியூல் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் கிடையாது. அதாவது ஒரு நபர் 2 நாடுகளுடைய சிட்டிசன்ஷிப் வைத்திருக்க கூடாது என்கிறது. If she is an Indian, how did she got 3 documents, 3 passports?
அப்படி வெளிநாட்டை சார்ந்த பெண்மணியாக இருந்தால் இங்கே இந்தியாவில் எப்படி இல்லீகலாக இருக்கிறார்? அதை தாண்டி சொத்து பத்திரங்கள். சரி, இதுவும் உங்களுக்கு சின்னமாக தான் இருக்கும். நான் அடுத்த காட்டக்கூடிய இந்த எக்ஸ்போஷர், அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்கு, வியோமிங் எல்எல்சி கம்பெனி. வியோமிங் என்கிற ஒரு ஸ்டேட் இன் அமெரிக்கா. அங்க இருக்கக்கூடிய இந்த கம்பெனி, ஸ்டேட் ஆஃப் வியோமிங், யுஎஸ், அமெரிக்கா. அந்த வெப்சைட்டை உங்களோட டிவி ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கம்பெனி எல்எல்சி, அதாவது கம்பெனியோடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் சேகரித்து அவர்களுக்கான லா முறைப்படி பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய இந்த கம்பெனி. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அந்த மெம்பர்ஸ்களை நீங்கள் சர்ச் செய்து பார்த்தீர்கள்னா, ரெனிகி புயா ஷர்மா எசெட் கலெக்டிவ் எல்எல்சி கம்பெனி is registered. Not only one, there is one more company, Reniki Buya Gap, nadula gap விட்டுட்டு Sharma. This is her second company. Now there is third company in her name, H Reniki Nandi LLC. Now what is H? Hemantavakaga na H. Reniki is her name. Nandi, இவர்களுடைய மகனுடைய பேர் நந்தில், எல் கடைசியில் இருக்கும், எல்லை தூக்கிட்டு நந்தின்னு எழுதியிருக்கிறார்கள். ஸோ இந்த பண்டி பப்ளி ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மனைவி, கணவர், மகனும் இருக்கிறார். சரி, இந்த ஒட்டுமொத்த நபர்களுடைய சொத்து விவரங்களும் அமெரிக்காவில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எங்களோட டிவி ஸ்க்ரீனில் நான் போட்டு காட்டுகிறேன். ஆனுவல் ரிப்போர்ட் நடக்கும். இதில் இந்த கம்பெனி என்ன செய்ய போகிறது, எந்த விதமான பிஸ்னஸில் இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். Now I want you to finger it out. அதாவது விரல் விட்டு என்ன ஆரம்பிங்க. நான் சொல்லக்கூடிய நம்பர் இப்படியெல்லாம் விரல் விட்டு என்னன்னா விரல் பத்தாது, அதனால இப்படி என்னங்க, ஒரு விரலில் 3 lines in one finger. So 3, 4, 6, 7, 8, 9, 0, 1, 3 US dollar, which is 3,467 US dollars. இந்திய பண மதிப்புப்படி, I'll make it even more simpler, 52,000 crore, 52,000 கோடி ரூபாய். Just imagine 52,000 crore rupees directly if you convert that amount. And என்ன வேலை பார்க்குறாங்க இங்க? அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா, வியோமிங்கில் எதற்காக அந்த பணத்தை போட்டாங்கன்னா அங்கே டாக்ஸ் கட்ட தேவை. இட்ஸ் அ டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட். உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பண்டி பப்ளிஸ், they go and safeguard their money there. So Mr. Hemanta is Bunty, his wife is Bubbly. They both made a lot of money, 52,000 கோடி ரூபாய் இப்போ அங்கே கொண்டே சேர்த்து வச்சிருக்காங்க. The day they will lose election in India, அசம்ல எலெக்ஷன் தோர்த்த அடுத்த நிமிஷமே they will fly. எப்படி நீரவ் மோடி, அப்புறம் இங்கே கர்நாடகாவில் கிங்ஃபிஷர், இது மாதிரியான ஒரு சில நபர்கள் எப்படி ஓடி போனார்களோ அதே மாதிரி இவர்களும் ஓடி போவார்கள். Now I have 2 questions. Does Mr. Amit Shah have these documents? Does he know that there is a state's chief minister, sitting chief minister, whose wife got 3 passports and they got அந்த ப்ராப்பர்ட்டி இருப்பது தப்பு இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டியை டிக்ளேரே பண்ணாமல் வச்சிருக்கிறார்கள். இது தெரியுமா? Now Mr. Gyanesh Kumar, the chief election commissioner of India, does he know about it? இந்த அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களையும் வைத்து ஹேமந்த பிஸ்வ சர்மாவுடைய தேர்தல் அப்ளிகேஷன் ரத்தாக வேண்டுமா, ரத்தாக கூடாதா, இதே போன்று பல்வேறு, ஈவன் ராஜீவ், கேரளாவின் பிஜேபி கேண்டிடேட், அவர் இதே போன்ற ஒரு சொத்து பத்திரங்களை காட்டாமல் விட்டுவிட்டார். அவருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிவிட்டது போன முறை. இப்போ இவருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா ஆகாது? 2 things. One, Reniki
Biswa Sharma, the wife of Hemanta Biswa Sharma, she's living in India illegally. அப்படி இல்லீகலாக இந்த பெண்மணி இங்கே வாழ்ந்து வந்தால் உடனடியாக அவர் கைது செய்யப்பட வேண்டும். Or if these documents are fake, if these documents have no legality, then they should come out and say இது ஃபேப்ரிகேட் செய்யப்பட்டது, இது பொய்யான டாக்குமெண்ட், எங்களிடம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கிடையாது. பட் தீஸ் ஆர் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ்களை நீங்கள் தாராளமாக, பிகாஸ் we have our research team, we have verified it from various places, and these are not normal documents. I'm talking about 52,000 crore rupees. 52,000 கோடி ரூபாய்க்கான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டுமே. என்ன பிசினஸ் செய்கிறார்கள்? ஹோட்டல் பிசினஸ்ல இறங்க போறார்களாம். தட் இஸ் வாட் தேர் ஃபியூச்சர் பிளான். அதனால தான் கூறினேன், திருடா திருடி பண்டி பப்ளி, தேர் கோயிங் டு ஃப்ளை ஆஃப். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த வீடியோவை பகிருங்கள். காரணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் உங்களை மற்றும் ஏமாற்றுவதல்ல, இந்த நாட்டையும் ஏமாற்றி வருகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கையில் கொடைகளை கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷங்களை விடவிட்டு இந்த நாட்டில் கலவரத்தில் அவர்களை இறங்கவிட்டு அவர்களுடைய மகனை பார்த்தீர்கள்னா, குழந்தைகளை பார்த்தீர்கள்னா, வெளிநாட்டில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளில் பட்டப்படிப்புகளை படித்து ராஜ வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். உங்களுடைய குழந்தைகள் ரோட்டில் அடி வாங்கி சாக வேண்டும். இன்னொரு பக்கம் எந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற வார்த்தையை வைத்து ஹேமந்த பிஸ்வ சர்மா போன்ற நபர்கள் தன்னுடைய அரசியல் நடத்தி வருகிறார்களோ, அதே ஹேமந்த பிஸ்வ சர்மாவின் மனைவி 2 இஸ்லாமிய நாடுகளுடைய பாஸ்போர்ட்களை வைத்திருக்கிறது. மியாக்களை பங்களாதேஷிற்கு விரட்டுங்கள், பாகிஸ்தானிற்கு விரட்டுங்கள். இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடமே கிடையாது, இந்த நாடு ஹிந்துத்வா நாடு என்று கூறக்கூடிய அனைத்து நபர்களுமே கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு இது உங்களையும் பாதிக்கும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.